நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுமே, கண்டடைந்து வாழ்ந்திடுமே. தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். எல்லாருக்கும் உள்ளோர்க்கும் எளியோர்க்கும் வலியோர்க்கும் எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளின் இரவு வேளையில் கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே சில காரியங்களை எடுத்துரைக்க விரும்புகிறேன். காத்திருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம் அல்ல. ஒரு பஸ்ஸுக்காக காத்திருந்தாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு க்யூவில், ரேஷன் கடை க்யூலேயோ வேறு ரயில்வே டிக்கெட் வாங்குகிற க்யூலேயோ இதுக்காக காத்திருந்தாலும் காத்திருக்கிறது என்பது அவ்வளோ சந்தோஷமான காரியம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய கல்லூரியில்
ஒரு ப்ரேயர் செல் பாய்ஸ்க்கு நடத்திக்கிட்டு இருந்தேன். எவ்ரி டியூஸ்டே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாய்ஸுக்காக ஒரு ப்ரேயர் செல் நான் காலேஜில் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு பாய்ஸ் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, காத்திருப்பது என்பது மகிழ்ச்சியான காரியமா, காத்திருப்பு என்பது சந்தோஷமான காரியமா? இப்போ அத்தனை மாணவர்களும் அத்தனை பாய்ஸும் ஒருமித்து சொன்னது, காத்திருப்பு என்பது மகிழ்ச்சியான காரியம் அல்ல, காத்திருப்பது என்பது கடினமான காரியம், காத்திருப்பது என்பது துக்கமான காரியம் என்று சொன்னார்கள். ஆம், காத்திருப்பு என்பது வெளியதல்ல. ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஜெபத்தில் கர்த்தருக்காய் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். We have to wait upon the Lord patiently in prayer. ஜெபத்திலே அவர் பதில் அளிக்கும் வரை பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் பதிலளிக்கிறதுக்கு முன்னால் பொறுமை இல்லாமல் எழும்பிடக்கூடாது. சில நேரம் அவர் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தால் தான் அவர்கிட்ட சரியான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். சில ஆலோசனைகளுக்காக சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. நானும் ஒரு தடவை ஒரு ஆலோசனைக்காக அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அன்று ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணேன் அவர்கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்டு. அது இரவு முழுவதும் ஜெபித்த பின்பு அவர் திட்டமும் தெளிவாய் ஆலோசனையை கொடுத்தார். சில நேரம் அப்படி பொறுமையாக காத்திருக்கணும். எல்லா நேரமும் அப்படி இருக்காது. சில நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பதில் வந்துடும். 2 நாளாகவும் 33 அதிகாரம் 10-12 வசனங்களை வாசித்தீங்கன்னா, மனாசேன்ற அரசன், அவங்க அப்பா எசேக்கியா ஒரு நல்ல தேவபக்தி உள்ள அரசர். நான் மனாசே அப்படி இல்லை, பொல்லாத மனிதன். தானும் பொல்லாத வழியில் நடந்து அவன் முழு தேசத்தையும் பொல்லாத வழியில் நடத்தினவன். தேவ கோபம் பற்றியது. அவனை பிடித்து முட்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கினால் கட்டி அவரை சிறை கைதியாக கொண்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் அவனை தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் கேட்டு மனம் இறங்கி அவன் மீண்டும் தான் தலைவனருக்கு வந்து ஆட்சி பொறுப்பேற்கும்படி செய்கிறார். சில நேரம் ஆண்டவர் முழங்கால் படிக்க போட்டிருப்போம், நம்ம முழங்காலது எழும்புறதுக்கு முன்னாலே பதில் வந்துடும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துடும். சில நேரம் பொறுமையாக தான் பதிலளிப்பார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அந்த வருடமே நிறைவேற்றிடுவார்னு நான் நினச்சேன். நான் ரட்சிக்கப்பட்டது 91 ஆண்டு, 91 நிறைவேற நினச்சேன். 2003 தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை 12 ஆண்டுகள் கழித்து தான். சில நேரம் அப்படி பொறுமையாக காத்திருக்கணும். சங்கீதக்காரர் நம்பிக்கையோடு சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 38:15, கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறேன்யா, நீர் கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பீர். அவர் காத்திருக்கும் போது அந்த விசுவாசத்தோடு தான் காத்திருக்கணும். அவர் மறு உத்தரவு கொடுப்பார், என் ஜபத்தை கேட்பார். அதுமாதிரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்கிறார்ல, எண்ணாமோ 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 2 சாமுவேல் 15:29 சொல்கிறது, இஸ்ரவேலின் ஜெயபலவானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுறதும் இல்லை, மனம் மாற ஒரு மனிதனும் அல்ல. தீத்து 1:3 சொல்கிறவர் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 10:23 சொல்கிற வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆபகுக் 2:3 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா நிறைவேற்றி தான் தீர்வார். சில நேரம் எனக்கு நடந்த மாதிரி 12 வருஷம் கழிச்சு கூட நிறைவேற்றுவார். ஆனால் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. காத்திருக்குதல் கொடுத்தரும் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 27:14 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஸ்திரமற்ற இருதயங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது ஸ்திரப்படும். என் இருதயம் ஸ்திரமற்றதாக இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, என் இருதயம் ஸ்திரமற்றதாக இருக்கிறது என்று வேதனைப்படுகிறீர்களோ, கர்த்தருக்காய் ஜபத்திலே காத்திரு, அப்பொழுது உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஏசாயா 40
31 சொல்கிறது, காத்திருந்ததினாலே நமக்கு சோர்வு வரக்கூடாதுன்றதுக்காக, காத்திருந்ததுனால நமக்கு சோர்வு வரக்கூடாதுன்றதுக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் எப்படியாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். மற்ற எல்லா விஷயத்துக்கு நீங்கள் காத்திருந்தாலும் சோர்வு வரும். கர்த்தருக்கு காத்திருந்தால் சோர்வு வராது. மற்ற எந்த விஷயத்துக்கு காத்திருந்தாலும் சோர்வு வரும். நான் கர்த்தருக்கு காத்திருந்தால் சோர்வு வராது. கர்த்தருக்கு காத்திருந்தால் புதுபலன் அடைவோம், புதுபலன் அடைவோம், புதுபலன் அடைவோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அவர் காத்திருக்கிறீங்களா? உங்களை வெட்கப்பட அவர் அனுமதிக்கவே மாட்டார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. சங்கீதம் 37:9 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எனக்கு இந்த உலகத்தில் ஒரு அடி நிலம் கூட சொந்தமாக இல்லையேன்னு கலங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் வேறு ஆசீர்வாதங்கள் என்ன? சங்கீதம் 147:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 33:12 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். சங்கீதம் 33:20 சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி தங்கையே, என் அன்பு பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆதியாகமம் 37 முதல் ஆதியாகமம் 50 வரை வாசித்தோம் என்றால் யோசேப்புடைய சரிதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 37 6, 7, 9 வசனங்களிலே ஆண்டவர் சொப்பனங்கள் மூலமாக யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ உன் சகோதரரை காட்டிலும் உயர்த்தப்படுவாய் என்று சொல்லி. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறியது? ஆதியாகமம் 41 46 வசனம் சொல்கிறது, யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நின்ற பொழுது 30 வயதுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் 13 ஆண்டுகள் காத்திருந்தான். நாம் காத்திருக்கிறோமா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறது நம்ம புதுபலனை கொடுக்கும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது நமக்கு உயர்வை கொடுக்கும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை மறந்து போய் விடாதீர்கள். ராத்திரி வேளையில் ஆண்டவரை அவசரப்பட்டு விட்டேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருக்க பழக வேண்டும். ஜெபத்திலே பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் பொறுமையோடு காத்திருந்தால் நாம் தேவனுடைய சாயலாக மாற்றப்படுவோம். காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது புதுபலன் அடைவோம். அவருடைய சாயலாக மாற்றப்படுவோம். அது மாத்திரமல்ல, ஒரு மகிமையான பரலோகத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். 2 காரியத்தில் ஒன்று நிச்சயம். ஒன்று, நம்முடைய காலத்திலே கர்த்தருடைய வருகை அமையும், அல்லது நம்முடைய மரணம் அமையும். எப்படி என்றாலும் பரலோகத்திலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு என்றென்று வாழ வேண்டும். அதற்கு நாம் கர்த்தருக்கு காத்திருக்க பழக வேண்டும். தேவ சன்னிதானத்திலே காத்திருக்க பழக வேண்டும். அப்படி என்றால் நாம் பரலோகத்திலே நித்தியமாய் அவர்களோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒரு வாலிப தம்பி இருந்தான். சிறு வயது முதல் 2 விதமான மத நம்பிக்கையிலே அவன் வளர்க்கப்பட்டான். அவன் தாயார் ஒரு நல்ல விசுவாசி. பிள்ளையை அன்புள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி வளர்த்தார்கள். இன்னொரு பக்கம் தகப்பனார் வருவார், ஒரு கடவுள் நம்பிக்கையற்றவர், கடவுளாவது ஒன்றும் கிடையாது என்றெல்லாம் சொல்லி பிள்ளையை வளர்த்தார். 2 விதமான நம்பிக்கையினூடே அவன் வளர்க்கப்பட்டான். ஆனால் ஒரு நாளிலே துரதிர்ஷ்டவசமாக அந்த பிள்ளை வியாதிப்பட்டு பலவீனமானது.
மரணப்படுக்கைக்கு நேராக வந்தது. அவன் மரிக்கும் நேரம் வந்தது. வலது கரத்திலே தகப்பனாருடைய கையையும் இடது கரத்திலே தாயாருடைய கையும் பிடித்து கொண்டு அவன் கேட்டான், அம்மா அப்பா, நான் மரிக்கப் போகிறேன். மரணத்தின் மறுகரையிலே அன்புள்ள ஆண்டவர் இயேசு எனக்காய் காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் மரிக்கவா, அல்லது அப்பா சொன்னது போல இருள் வெற்றிடம் ஒன்றுமில்லாமை நோக்கி நான் போகிறேன் என்ற ஒரு அவநம்பிக்கையான மரணத்தை நான் எதிர்கொள்வதா என்று கேட்டான். அவங்க அப்பாவும் கண்ணீரோடு சொன்னாரா, மகனே, என்னுடைய நம்பிக்கை ஒன்றுக்கு உதவாது. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். நான் அப்படிப்பட்ட மதிக்கெட்டவனாய் வாழ்ந்து விட்டேன். அன்புள்ள ஆண்டவர் இயேசு உனக்காய் மரணத்தின் மறுகரையிலே காத்திருக்கிறார். நானும் அந்த நம்பிக்கையை பின்பற்றி ஒரு நாளிலே உன்னோடு மோட்சம் வந்து சேர்வேன். நீ அந்த நம்பிக்கையின்படியே மரணத்தை தழுவு என்று சொன்னார்களாம். பாருங்கள், நமக்காக ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது முதலாவது வந்தாலும் அவருடைய ராஜ்யத்திலே நித்திய மகிழ்ச்சியிலே நாம் பங்கேற்க செல்வோம். அந்த நம்பிக்கையோடு நாம் இன்று இரவு மகிழ்ச்சியோடு உறங்க செல்வோம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. வயிற்று பகுதியில் உள்ள பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத வயிற்று வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தீராத தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒற்றை தலைவலி மைக்ரைன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தொண்டை பகுதியில் உள்ள பலவீனங்கள் தொண்டை வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆப்ரேஷன் தான் வழி என்று சொன்ன அதே டாக்டருடைய வாயாலே ஆப்ரேஷன் அவசியமில்லை, நீ பரிபூர்ண சுகம் பெற்று விட்டாய் என்று சொல்லத்தக்க வகையில் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆப்ரேஷனுக்கு நியமிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துடலாம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்கிற வியாதினால் பலமேற்றப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டுறலாம், ஒவ்வொருவரையும் தொட்டுறலாம், ஒவ்வொருவரையும் தொட்டுறலாம். நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.